அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். தகப்பனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் தகப்பனே ஜீவனும் கர்த்தாவே வல்லமையும் உடையதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ளதாயும் கர்த்தாவே இருதயத்தின் எண்ணங்களையும் ஆவியையும் கண்ணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறியும் உறைந்த மழையும் எப்படியாக வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதில் பயிர் கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்கிற தேவனுடைய வசனத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே எங்களோடு கூட பேசுவீராக. என்னுடைய இருதயங்களை உயிர்ப்பித்து தருவீராக. கர்த்தர் விரும்புகிற தேவனுடைய கிரியை நடக்கும்படியாக என்னுடைய இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். கடந்த சில வாரங்களாக திருமண உடன்படிக்கையின் புதிதாக்கம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய உடன்படிக்கையின் புதிதாக்கம் என்கிற தலைப்பிலே ஒரு செய்தி தொடரை நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குடும்பங்களிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்ப விரும்புகிறவர். இந்த நாட்களில் நம்முடைய திருமண உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக தேவனோடு கூட நடக்கிற உறவிலும் நம்முடைய திருமணத்திலே கணவன் மனைவி நடுவில் இருக்கிற உறவிலும் நாம் புதுப்பித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ளாக பலப்படுவதற்காக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசி வருகிறார். அதன்படியாக கடந்த சில வாரங்களாக இந்த திருமண உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்வதை குறித்து சில குறிப்பிட்ட தலைப்புகளிலே நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக கொலோசியர் 3:15 எழுதினபடியாக தேவ சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்று நம்ம தியானித்து பார்த்தோம். தேவனோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிற ஒரு அனுபவம். கணவனும் மனைவி முதலாவதாக கர்த்தரோடு கூட ஒரே ஆவியோடு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரே சரீரமாக மாற முடியும். ஆகவே அதை குறித்து நம்ம முதலாக தியானித்து கர்த்தாவே உடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து எபேசியர் 5:25 மற்றும் தீத்து 2:4-5 வசனங்கள் மூலமாக நம்ம தியானித்து பார்த்தோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அதோடு கூட பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் வேதம் கற்றுத்தருகிறது. ஆக அன்பை புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்தோம். அதன் பின்பு திருமணத்திலே ஒரு பரஸ்பர மரியாதை, ஒரு கனம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்து பார்த்தோம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. ஆக கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தியானித்து ஒரு மரியாதை இல்லாதபடி அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தியானித்து தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய திருமணத்திலே ஒரு பரஸ்பர கனத்தை மரியாதையை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். கடந்த வாரத்திலே திருமணத்திலே பரஸ்பர கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே கணவனும் மனைவியும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதாவது மனைவி கணவன் எடுக்கிற முடிவுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கணவன் மனைவியின் தேவைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்து அதற்காக நம்ம ஜெபித்தோம். இன்றைக்கு அந்த செய்தியின் தொடராக அடுத்த செய்தியாக இன்றைக்கு நம்முடைய திருமண வாழ்க்கையிலே ஒருமன பாட்டை புதுப்பித்துக் கொள்வது எப்படி, ஒரு மனதை புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் கொடுக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய திருமணத்திற்காக, கர்த்தருடைய திருமணத்தை பலப்படுத்துவதற்காக, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே வருகிறார். ஆக இந்த ஒவ்வொரு செய்திகளையும் மனதிலே வைத்து கர்த்தாவே இந்த செய்தியின் தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய திருமணத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும். அநேக செய்தியை கேட்கிறவர்கள் உண்டு, ஆனால் அதுபடி நடக்கிறவர்கள்
குறைவுதான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசி கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து தருவார். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்தியின் ஒரு அடிப்படை வசனம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நமக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு ஒன்று உண்டு, அது ஒரு மனதிற்காக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு அல்லவா? ஆகவே நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டுமா? முதலாவதாக, there is a calling that has been extended for you. You have to walk worthy of that calling. அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன செய்யணுமா? அதை பாதுகாத்துக் கொள்வது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்பதாக அவர் கற்றுத்தருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் என்பது குலைத்து போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் மனத்தாழ்மை இல்லாதவர்களாய் இருக்கிறதுனாலே, சாந்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறதுனாலே, நீடிய பொறுமை இல்லாதவர்களாய் இருக்கிறதுனாலே, அன்பு இல்லாமல் இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் சிதைந்து போகிறது. நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஏதோ ஒரு நாளில் திடீரென்று ஒரு திருமணம் பிளந்து போய்விடு என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு விவாகரத்து என்பது அது சாதாரணமாக ஒரே நாளில் நடக்கிறது அல்ல. பல நாட்களாக உள்ளத்தில் இருக்கிற குறைகள், பிரச்சனைகள், கோபங்கள், எரிச்சல்கள், இதையெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையில பிரிவினையை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஒரு நாளும் கோபத்தோடு கூட படுக்கைக்கு சென்று விடக்கூடாது. அல்லேலூயா. சூரியன் அஸ்தமிப்புக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சமாதானத்துக்குள்ளாக இருந்தால் தான் நம்முடைய திருமணத்திலே ஒரு மனதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு மனதை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் மிகவும் ஆணித்தரமாக எபேசியருக்கு எழுதி தருகிறார். அது ஒரு எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உரிய ஒரு ஆசீர்வாதம். ஆக எதற்காக இந்த ஒரு மனம் நமக்கு தேவை? தேவாதி தேவன் மனிதரை சிருஷ்டித்த பொழுது அவளை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி தன்னுடைய தேவ சாயலாக அவர்களை படைத்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. தேவன் உருவாக்கின விதமே ஒரு ஒருமையின் ஒரு உச்சகட்டமாக இருப்பதற்காக, அந்த ஒரு மனதை குறிக்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி உருவாக்கினார். தம்முடைய சாயலாகவே அவர் சிருஷ்டித்தார். அந்த கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை பார்க்கும் பொழுதே அந்த ஒன்றை ஒருமைப்பாட்டை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதை கூட தேவ சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 2:24 கர்த்தர் சொல்லுகிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மனம். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் என்னவா? நம்முடைய கணவனும் மனைவியும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு ஒன்றாக இணைந்து ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம். இது ஏதோ ரெண்டு பேர் ஒட்டி கொள்வதல்ல, அதோடைய வாழ்க்கையின் சுயம் எல்லாவற்றையும் இழந்து ஒரே மாம்சமாக மாறுகிற ஒரு அனுபவம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம். அப்படிதான் கர்த்தர் படைத்தார். அப்ப கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைக்கும் பொழுது கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். முதலாவதாக கர்த்தர் விருட்சங்களை உருவாக்கினார், செடிகளை உருவாக்கினார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? பூமியிலே சகலவித விதைகளையும் தருகிற தங்களுடைய மேனிக்கேற்ற விதைகளை தருகிற செடிகள், மரங்கள் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவைகளை ஆசீர்வதித்தார். விலங்குகளை உண்டாக்கின பொழுது அவை விலங்குகள் பூமியிலே திரிந்து அவைகள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஒரு மனிதனை உருவாக்கின பொழுது, மனிதனை கணவனை மனைவி உருவாக்கின பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். அவர் சொன்ன காரியம் என்ன? ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவள் பலுகி பெருகி பூமி நிரப்புவதற்கு முன்பாக ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அதே ஆசீர்வாதத்தை மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கோ மரங்களுக்கோ கொடிகளுக்கோ அவர் தரவில்லை. எல்லாரும் பலுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினது உண்மைதான். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன? நீங்கள் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே தான் திருமணத்திலே ஒரு மனதிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ ஆதியாகமத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. முழு வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது திருமணத்திலே ஒரு மனம் வேண்டும், கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்களை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 28-29 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும்.
தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அதை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற அழைப்பு என்ன? ஒரு கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருக்கிறபடியினாலே கணவன் அந்த மனைவிக்கு காண்பிக்கிற அன்பையும் தன்னுடைய சொந்த மாம்சத்திற்கு காண்பிக்கிற அன்பையும் வேறு பிடித்து காண்பிக்க முடியாது. அவ்வளவு தூரம் ஒன்றாக இருக்க வேண்டுமா? அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கற்பனை, கர்த்தர் விரும்புகிற ஒரு மேன்மை, கர்த்தர் எல்லா திருமணங்களையும் எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆசீர்வாதமான நிலைமை. அதுதான் அந்த ஒரு மனதின் ஒரு ஆசீர்வாதம். எபேசியர் 5:31 சொல்லுகிறது, மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று பவுல் எழுதுகிறார். அது மறுபடியுமாக கர்த்தராகிய தேவன் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை பவுல் சபைக்கு கொடுப்பதாக எழுதுகிறார். ஆக இந்த அப்போஸ்தலர்கள் இதை கற்றுக்கொள்ளும் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் திருமணம் என்பது இப்பொழுது நாம் நினைப்பது போல் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காலங்களிலே கர்த்தர் திருமணத்தை குறித்து சித்தத்தை வெளிப்படுத்தி காரியங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியாவின் புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். I hate abortion, I hate divorce. யோசித்து பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் வெறுக்கிறேன் என்பதாக மிகவும் ஒரு ஆணித்தரமாய் கர்த்தர் மிகவும் ஒரு வல்லமையாக சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ காலங்களில் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? கணவனும் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்பின காரியம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கே அதை குறித்து சந்தேகம். அவங்க வந்து கேட்டாங்க இயேசுவை பார்த்து. இயேசுவே அதை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுவை பார்த்து, புருஷனானவன் மனைவியை எந்த ஒரு காரணத்தினாலும் தள்ளி விடுகிறது நியாயமா என்று சொல்லி அவர் கேட்கிறார்கள். ஏன்னா அந்த நாட்களில் அது அப்படித்தான் எல்லாரும் யோசித்துக் கொண்டு இருந்தார்கள். மனைவியை எப்பொழுது வேண்டாம் தள்ளி விடலாம், வேறு ஒருத்தையை விவாகம் பண்ணிக்கொள்ளலாம் என்பது ஒரு சாதாரணமான காரியமாக இருந்தது. அப்பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே இயேசு ஆணித்தரமாக தேவனுடைய இருதயத்தை அவர் வெளிப்படுத்தி அவர் காண்பிக்கிறார். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை இதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்து என்ன செய்ய வேண்டுமா? ஒரு தேவன் இணைத்திருக்கிறார், ஆகவே பிரித்து விடக்கூடாது என்பதாக அந்த ஒரு மனதை தான் கர்த்தர் விரும்பி சொல்லுகிறார். ஒற்றுமையை அவர் விரும்புகிறார். இன்றைக்கு திருமணத்தில் இந்த ஒற்றுமையை தான் கெடுத்து போடும்படியாக சத்துரு பல விதங்களை போராடி கொண்டிருக்கிறான். நம்ம தேவ பிள்ளைகள் அநேக சமயங்களில் சத்துருவின் காரியங்களை அறிந்து கொள்ளாதபடியாக அந்த திட்டங்களை நாம் பலியாகி விடுகிறோம். இயேசு சொன்ன காரியம். இப்போ சீஷர்களாக சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து, ஒரு புருஷனுடைய காரியத்தில் திருமணத்தை குறித்து இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது எப்படியா? நல்லதல்ல. நீங்கள் பார்த்தீங்களா? வேதத்தை பார்த்தீங்களும் தெரியும். அந்த சீஷர்களே சொல்கிறாங்க, அப்படிதான் இருந்தால் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சு திருமணமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் ஆழமாக இருந்த காரியம் என்ன? எப்படியானாலும் வாழலாம், எப்படியானாலும் டிவோர்ஸ் பண்ணி விடலாம், தள்ளி விடலாம், இப்படி தான் யோசித்து கொண்டு இருந்தாங்க. இயேசு சொன்ன காரியம் வித்தியாசமானது. திருமணத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையை அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் விரும்புகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திருமணத்தில் ஒரு ஒற்றுமை வேண்டும், ஒரு மனம் வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஒரு மனதை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நமக்கு ஒரு சவாலாய் அழைப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களே யோசித்து பாருங்க, கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? திருமணத்தில் இருக்கிறதா? தேவன் மெச்சி கொள்ளும்படியான ஒரு மனம் உங்களுடைய திருமணத்தில் காணப்படுகிறதா? தேவாதி தேவன் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் திருமணத்தில் ஒன்றா இருக்கிறீர்கள் சொல்லி அவர் சாட்சி கொடுக்க முடியுமா? அப்படி இல்லாதிருந்தால் இன்றைக்கே நீங்கள் கர்த்தரிலே மனம் திரும்ப வேண்டும். பல சமயங்களில் வார்த்தைகளை எளிதாக கொட்டி விடுகிறார்கள். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்று பேசியிருந்தால் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மனம் திரும்பி இப்போ கர்த்தரில் அறிக்கையிடுங்க. ஏதோ சும்மா ஒரு நாள் சொல்லிக்கொள்ளலாம், இஷ்டப்படி வாழ்ந்து கொள்ளலாம் என்பதாக அல்ல. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்காக ஒரு பலன் ஒன்று உண்டு. உங்கள் வார்த்தைகளினாலே ஒரு சாபத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள், உங்கள் வார்த்தையினாலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு காரணம், let's just go get a divorce. Today the Lord is warning every one of us. நீங்க அவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் இப்படி வார்த்தையிலிருந்து நான் நிராகரிக்கிறேன். அந்த வார்த்தைகளை பேசினது உண்மைதான், அதன் தாக்கம் மாற வேண்டும், அதன் சாபம் மாற வேண்டும் என்று சொல்லி நீ அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். சாத்தான் வந்து வீணான காரியங்களை வார்த்தைகளை பேச செய்து என்னுடைய வார்த்தையை தந்திரமாக நுழைந்து வருகிறான். எப்படியாகலும் வாழ்க்கையை பிரித்து விட வேண்டும், குடும்பங்களை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதைத்தான் எல்லா அப்போஸ்தலரும் அதை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள்.
அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் காண்பிக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்ம திருமணத்தில் ஒருமைப்பாட்டில் வளரும் பொழுது அது இயேசுவுக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து வருகிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:11 சொல்லுகிறது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக மாறும் வரைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் காண்கிற காரியம் என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஒற்றுமை வளர்ந்து கொண்டே வர வேண்டுமா? நம்ம திருமணம் ஆன நாளில் நம்முடைய ஒற்றுமை எப்படி இருந்ததோ அதை பார்க்க இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை அதிகமாக இருந்திருக்க வேண்டும். இன்றைய விட நாளைக்கு அதிகமாக மாற வேண்டும். அப்படி மாறிக்கொண்டே வரும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து நம்ம இயேசுவை போல மாறுகிறோம் என்று சாட்சி கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை பார்த்தா நம்ம ஒற்றுமையை பார்த்து தான் நம்ம தேவனுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்ம ஒற்றுமையை பார்த்து தான் நம்ம தேவனை போல இருக்கிறோம் என்பதை என்று கர்த்தர் சாட்சி கொடுப்பார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே தான் நம்ம இதற்காக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 133 1 மற்றும் 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். அப்போ எங்கள் குடும்பத்திலே எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ ஒரு மனம் இருக்கிறதோ அங்கு தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற நியதி. ஒரு திருமணத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் உருவாக்கின சபைக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? இந்த ஒரு மனதில் நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த சபையை ஸ்தாபிப்பதற்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு தெரியும், நான் மரிக்கப் போகிறேன், கல்வாரி சிலுவையிலே என்னையே நான் பலியாக கொடுக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார், ஒரு சபை ஒன்று உருவாக போகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அந்த சபையை உருவாக்குவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட சீஷர்கள் எல்லாம் நோக்கி பார்க்கிறார். எல்லாருக்கும் பிரிவினை, எல்லாருக்கும் பிரச்சனை, யாரும் ஒன்றாகவே இல்லை. அது ரெண்டு பேர் சொல்றாங்க, நான் தான் இயேசு வலது பக்கத்தில் உட்கார்ந்து போய் ஒருவர் சொல்லுகிறான், மற்றவங்க இடது பக்கத்தில் உட்கார்ந்து போய் சொல்றான். மற்றவங்களாம் அவங்க எரிச்சலாக இருக்கிறார்கள். யார் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அதெல்லாம் இயேசு பார்த்த உடனே தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனம் வந்தால்தான் முடியும் என்பதற்காக இயேசு உடனடியாக அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு உடனே பார்த்தார், இவங்களுக்காக ஜெபித்தா தான் மாறுவாங்க என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், சபைக்காக ஜெபிக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். அதான் பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லி எண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சபைக்காக ஜெபிக்கிற ஜெபம், நமக்காக ஜெபிக்கிற ஜெபம், சீஷர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். எதற்காக ஜெபித்தார்? அவர் பல காரியங்களை அவர் சொல்லி ஜெபிக்கிறார். அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை காத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் ஜெபிக்கிறார். அதோடு கூட அவர் ஜெபிக்கிற காரியம் என்ன? தீமை என்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவளை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம், சத்தியத்தினால் அவளை பரிசுத்தமாக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம் 3 முறை மறுபடியும் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். அது எதற்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம்? இவர் ஒன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் 3 முறை அவர் சொல்லி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே பல ஜெப குறிப்புகள் இருந்தாலும் அதே காரியத்துக்காக 3 முறை ஜெபிக்க காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அதை குறித்து எவ்வளவு ஆழமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சபை என்பதற்காகத்தான். அதற்காக அவர் மறுபடியும் அவர் ஜெபித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுதான் ஜெபித்துக் கொண்டு ஜெப காரியம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி பிதாவும் இயேசு ஒன்றாக இருக்கிறார்களோ அப்படியாக ஒன்றாக இருக்க வேண்டுமா? இயேசுவும் பிதாவும் பிரிக்க முடியாதபடி இருந்தார்களே, அப்படியாக சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், திருமணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சீஷர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஜெபித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். அந்த 11 வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Preserve them, O Lord, in oneness. அதைத்தான் மறுபடியும் சொல்லி ஜெபிக்கிறார். யோவான் 17:22 அவர் மறுபடியும் எதற்காக ஜெபிக்கிறார்? நான் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த ஒன்றாய் இருக்க வேண்டுமே, அதற்காக நான் அவர்களுக்குள்ளாக நான் என்னுடைய மகிமையை நான் வைத்து விடுகிறேன். ஒன்றாய் இருக்க வேண்டும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிற மகிமையை நம்பிக்கை இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஏசு அதைத்தான் சொல்லுகிறார், நான் எனக்குள்ளாக நீ கொடுத்த இந்த மகிமை நான் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் வந்தால் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் இருக்க முடியும், நம்ம ஒன்றாக இருக்க முடியும். அவர் இல்லாமல் ஒன்றாக இருக்கவே முடியாது. ஏசு சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக செபிக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்க, நம்ம போல ஒன்றாக இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒன்றாக இருப்பதற்காக நான் நீர் எனக்கு கொடுத்த மகிமையே நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு வாஞ்சை என்று பாருங்க.
இந்த திருமணத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க. அந்த ஒரு மனத்துக்கு அது கெடுக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. ஏதோ வீணாய் பேசின வார்த்தைகள், வீணாய் இட்ட சாபங்கள், இது வேண்டாம் என்று சொல்லி பேசின காரியங்கள், அதெல்லாம் நீங்கள் கர்த்தரை சொல்லி அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கு இந்த எங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் குறைந்திருக்கிறது கர்த்தாவே, அதற்கு நான் இந்த விதத்தில் காரணமாக இருக்கிறேன், என்னை மன்னியும் மாற்றும் என்று முதற்கொண்டு இந்த ஒரு மனதுக்காக நான் உழைப்பேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு மனம் ஏதோ சாதாரணமாக தானாக வந்து விடுகிறது அல்ல, ஏதோ ஒரு நாளிலே உருவாகி விடுகிறது ஒரு மனம் அல்ல. இது பல வருஷங்களாக போராடி சம்பாதிக்கிற ஒரு மனம். அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக சொல்ல போராடி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்க, அதற்காக நம்ம செலவழிக்கிற எல்லா பிரயத்தனமும் ஒரு மிகவும் அதற்காக ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிற ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு கருவியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அவர் கொடுப்பதற்காக செய்கிற எல்லா தியாகமுமே அந்த ஒரு மனதின் ஆசீர்வாதத்துக்கு இணையாக முடியாது. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அங்கே தேவன் ஜீவனையும் சமாதானத்தையும் நீதியையும் அவர் விளங்க பண்ணுகிறாராம். இந்த ஒரு மனதின் மூலமாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 3 ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யும்படியாக, ஒரு மனதை பாதிக்கும்படியாக இருக்கிற காரியம் என்ன, அதை நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து அதை பின்பு நம்ம ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ஒரு மனம் வரும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதை யோசித்து பார்த்தால், எந்த வீட்டிலே ஒரு மனம் இருக்கிறதோ, எந்த வீடு பிரிவினை இல்லாமல் இருக்கிறதோ, அந்த வீடு தான் நிலைநிற்கும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருமண வாழ்க்கையிலே தேவனுடைய பாதுகாவலில் இருந்து நாம் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒரு மனம் நமக்கு அதிகமாக தேவை. எல்லா பிரிவினைகளை மாறி கர்த்தருக்குள்ளாக ஒன்றாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இதை சொல்லுகிறது என்ன? நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு, மனைவிக்கு கர்த்தர் விசேஷித்த ஒரு பொறுப்பை கர்த்தர் தருகிறார். குடும்பத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பை அவர் தருகிறார். அப்போ வீட்டை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை சகோதரிகளுக்கு கர்த்தர் தந்து அப்படியாக நிறுத்துகிறார். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நான் சொல்லுகிற வசனத்தை கேட்டு அதைப்படி செய்கிறவனை நான் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் என்ன செய்தான்? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனாக இருந்தான். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையின்படியாக அந்த ஒரு மனதுக்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். எப்பொழுது அந்த ஒரு மனமே நம்முடைய சிந்தையிலே இருந்து அர்ப்பணித்து நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். அனைவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மனம் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா தேவனோடு கூட இணைந்த காரியங்கள் செய்யாத பொழுதுதான் ஒரு மனம் கெடுக்கப்படுகிறது. பல சமயங்கள் நம்ம ஏதோ முடிவு எடுக்கிறோம், அதனுடைய சொந்த முயற்சியிலே முடிவு எடுக்கிற முடிவுகள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியாக எடுக்கிற முடிவு அல்ல. இயேசு குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? அவர் ஒரு வீட்டிற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. மூலைக்கல் என்று சொன்னால் என்ன? ஒரு வீடை கட்டுவதற்கு முதலாக வைக்கிற கல், அதை தான் மூலைக்கல் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த வீடு முழுவதும் கட்டப்படும் பொழுது அந்த மூலைக்கல் எப்படி இருக்கிறதோ அதற்கு இசைவாகவே வைத்து கட்டப்படும். அப்போ அந்த ஓரத்தில் ஒரு கல்லை வைத்து விடுவார்கள். ஒரு பொருள் நூல் பிடித்தால் எல்லா கற்களும் செங்கற்களும் அதற்கு இணையாக வைக்கப்படும். அடுத்த பொருள் நூல் பிடித்தால் அந்த மூலைக்கல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு இணையாகத்தான் எல்லா செங்கல்களும் வைக்கப்படும். மேலே வைக்கப்படும் போது செய்த எல்லா செங்கல்களும் எல்லா கற்களுமே அந்த மூலைக்கல்லுக்கு இசைவாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகள் வைக்கிற ஒவ்வொரு செங்கற்களும் இயேசு கிறிஸ்துவாகி மூலைக்கல்லோடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்று இருக்க வேண்டும். அப்போ நம்ம பொழுது சொல்லும் வாழ்க்கையின் முடிவுகள் எல்லாத்தையும் கட்டாக நான் உமக்குள்ளாக எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியாக அவருக்குள்ளாக இணைக்கப்பட்ட ஒரு வீடாக நான் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை தந்து நம்முடைய வீடு கர்த்தருக்குள்ளாக இணைப்பதற்கு அவர் உதவி செய்து தருகிறார். ஆக ஒருவரை சம்பாதிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவோடு இணைந்திருப்பது, இயேசுவின் வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொள்வது, அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொள்வது. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஒரு மனதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அது மாத்திரமல்ல, என்ன சொல்லுகிறது வேதம்? நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டுமா? அனைவருடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரியத்தை பாவத்தினாலே வருகிற சமாதானத்தை இழந்து போகிற காரியம், ஏதோ வீண் வார்த்தையினாலே பேசும் பொழுது வருகிறதுனாலே காரியங்களை, அந்த சமாதானத்தை இழந்து போகிற காரியம். அந்த சமாதானம் எப்படி இருக்குமோ அப்பொழுது தான் அந்த ஒரு மனம் காணப்படும். எல்லாம் நம்ம நினைக்கிற சில சமயத்தில் ஏதோ வீட்டில் இது மாதிரி ஒரு காரியம் நடக்குது, அப்படி ஒரு காரியம் நடக்குது, அது ஏதோ அப்பப்போ வந்து போய்கிடுதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு வீட்டில் என்னோட பிரிவினை உண்டாவதற்காக ஒரு காரியம் வந்தால் அதை நம்ம மறந்து விடுகிறது
மறந்து விடுகிறதுனாலே சரி செய்யப்படாது. அதை குறித்து நம்ம யோசித்து அது எதற்காக அந்த பிரிவினை வந்தது என்று சொல்லி ஒப்புரவாக வேண்டும், ஒருவரோடு ஒப்புரவாக வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகரோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இதுதான். ஏதாவது சண்டை போட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம மற்றுள்ள காரியங்களை குறித்து யோசிக்கும் போது நம்ம சொல்லிக்கொள்வோம், நம்ம எங்கள் வீட்டில் அப்படிலாம் கிடையாது என்ன சொல்லிக்கொள்வோம். பல வருஷங்களாக குடும்பங்களை பார்த்து பேசும்போது நான் பல காரியங்களை அறிந்திருக்கிறோம், அவளுக்காக ஜெபித்திருக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அப்போ சத்ரு ஒவ்வொரு இடத்திலும் பலவிதமான விதங்களில் கிரியை செய்கிறான். ஒரு குடும்பத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது கணவனாருக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ஒய்ஃபை வீட்டில் வச்சுட்டு அவர் கார் சாகலாம் எடுத்து போயிட்டார், கராஜ் சாக எடுத்து போயிட்டார், வீட்டு சாக எடுத்து போயிட்டார். வீட்டில் வச்சு ஒய்ஃபை விட்டுட்டு நீ எதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போய் இங்கே ஹோட்டலில் போய்த்துக்கிட்டேங்க. இப்போ ஆளே தெரியாது, பல நாட்களாக வீட்டுக்கு வரல. ஆனால் வீடு தானே செய்வாங்க தனியாக. என்ன செய்ய உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் சொல்லிட்டு போனால் குடும்பத்தில் எப்படி ஒரு மனம் இருக்க முடியும்? சமாதானம் இல்லையே, எப்படி ஒரு மனம் இருக்க முடியும்? சொல்லிக்கொள்ளுறாங்க ஏதோ சரி அப்படி தான் நான் ஒரு மாச்சோ ஹஸ்பண்ட் என்று சொல்லிக்கொள்ளுவாங்க. தேவனுடைய பார்வையில் சமாதானமாக இருக்குமா? நீங்களே யோசித்து பாருங்கள். இவ்வளோ சொல்லலாம், நீங்கள் நாங்களாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல, நாங்களாம் நல்லவங்க, நீங்களாம் நல்லவங்க, அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. ஆனால் பாருங்க, சிலரோட வாழ்க்கையில் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் திருப்பிக்குவாங்க, 3 நாள் 4 நாள் பேச மாட்டாங்க. கோல்டு வார் நடந்துகிட்டு இருக்கோம். அதற்கு என்ன வித்தியாசம்? அப்போ தேவனுடைய சமூகத்தில் சமாதானமாக இருந்தால்தான் ஒரு மனதை பாதுகாத்துக்கொள்ள முடியும். என்னென்ன இடங்களில் சமாதானத்தை இழந்து போகிறீங்களோ அதற்கு என்ன காரணம் சொல்லி யோசித்து பார்க்கணும். வாழ்க்கையில் பல நேரங்களிலே சமாதானத்தை இழந்து போவதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்னா நம்முடைய சுயத்தினாலே வருகிற முடிவுகள், நாமளே நம்ம எடுத்துக்கொள்கிற முடிவு. அந்த சுயம் எப்படி வெளிப்படுகிறதுனா சிலரோட வாழ்க்கையில் சுய நீதியாக அது வெளிப்படும். சுயநீதினா என்ன? நான் சொல்லதான் சரி, ஏன்னா நான் நல்லவன், நான் நல்லவா, நான் தான் ரைச்சியஸ், அதனால் நான் சொல்லபடி தான் செய்யணும், அவங்க சொல்கிறதான் தப்பு. ஏன்னா தன்னைத்தானே நாங்கள் தான் செய்வது நீதி என்று சொல்லிக்கொள்வதுதான் சுயநீதி. அதை நிலைநிறுத்த தேடுகிறபடினாலே அநேகர் இடர் அடைகிறாங்க. அப்போ அந்த சுயம் வெளிப்படும் பொழுது நான் சுய நீதியினாலே செய்கிற காரியங்கள். சிலரோட வாழ்க்கையிலே சுய பெருமைகள். அந்த சுய பெருமை என்னன்னா அவங்க நான் தான் ஞானம் உள்ளவன் அல்லது ஞானம் உள்ளவள், அவங்க சொல்கிற முடிவில் ஞானம் இல்லைன்னு சொல்லி தன்னங்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்ளுகிறது. அந்த சுயத்தினாலே வருகிற முடிவுகள், அதனாலே இந்த ஒரு மனம் இழக்கப்பட்டு போகிறது. நான் சொல்கிறதே அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லி போராடி அதனால் என்னுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொள்வது, அது தேவனுக்கு முன்பாக அது பிரியமாக இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுது கூட வந்து நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு இணைந்து என்ன செய்யணும்னு சொல்லி எப்பொழுது அந்த ஒற்றுமையாக வருகிறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியும். இப்போ எந்தெந்த இடங்களில் இந்த சமாதான குலைச்சலுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க, எந்தெந்த இடங்களில் என்னென்ன காரியங்கள் மூலமாக தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறது என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுப்பது என்று சொன்னால் என்ன? That means denying your right to be angry. Denying your right to be angry. ஆமாம், நீங்கள் கோபப்படுறது சரிதான், ஆனால் நான் தேவனுக்கு சமூகத்தில் என்னை விட்டு கொடுக்குறேன், நான் இதில் கோபத்தோடு இருப்பது இல்லை, சமாதானத்துடன் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எப்போ நீங்கள் விட்டுக் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் சுயத்தை மறுக்கிறீர்கள் என்பதாகத்தான் அதற்கு அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு வழிதான், உடைய வாழ்க்கையில் அன்பு வர வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இந்த லவ் சாப்டரை பார்க்கும் பொழுது அன்பை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது. அதை பார்த்தீங்கன்னா அது சொல்லுகிற தற்பொழிவை நாடாது. அது தமிழில் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கறது இல்லை. தற்பொழிவை நாடாதுன்னு என்ன அர்த்தம்? அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறது இல்லை. ஆங்கிலத்தை பார்த்தா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, does not seek its own benefit. தன்னுடைய சொந்த காரியத்தை செய்வதற்காக அது யோசிக்காது, அது மொத்த குடும்பத்துக்குள்ள காரியத்தை செய்வதற்காக யோசிக்கும். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் நன்மையானதை செய்வது எப்படி என்று சொல்லி யோசிக்கும். அதுதான் அன்பு. அந்த அன்பு வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்த ஒரு மனதுக்குள்ளாக வர முடியும். ஆக முதலாவதாக கர்த்தருக்குள்ளாக பிரிவில் இல்லாமல் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அன்பை புதுப்பித்துக் கொள்ளணும். கர்த்தர் சமூகத்தில் சொல்ல, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் அன்பு இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல கர்த்தா நான் சமாதான குறைவுக்கு நான் காரணமாக இருக்கிறேனோ அதுக்கு மன்னியும், இதிலிருந்து என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபையை தந்து இந்த ஒரு மனதிலே நமக்கு புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? இந்த ஒரு மனதினால கர்த்தர் கொடுக்கிற காரியம் நமக்கு என்று கொடுக்கிற கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராம். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-12 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை வேதம் கற்றுத் தருகிறது. அதில் ஒன்று குறிப்பாக சொல்கிறது என்ன? ஒருவனை யாதாம் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராளியாகிய ஒருவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவன் எதிராளியாகிய
பிசாசானவன் என்று அவனை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வ குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வந்து அவனுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அவனுக்கு விரோதமாய் மேற்கொள்வதற்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களிலே ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ அந்த ஒருமனப்பாட்டு, அந்த ஒற்றுமை இருந்தால்தான் பிசாசை எதிர்க்கலாம், ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பகுதியில் போய் செய்து கொண்டிருந்தால் அப்படி செய்ய முடியாது. ஈசோப்பின் கதைகள் என்று ஒரு பழையகால கிரேக்க தத்துவ ஞானியின் பல கதைகளை எழுதி வைத்திருப்பாங்க, படித்திருப்பீங்க நம்ம எல்லாரும். அப்போ 4 எருதுகளும் ஒரு சிங்கமும், படிச்சிங்களா அந்த கதை எல்லாரும்? 4 எருதுகளும் ஒரு சிங்கமும், சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 4 எருதுகள் ஒரு சிங்கம். ஒரு சிங்கம் இருந்தான் காட்டில், 4 எருதுகள் சேர்ந்து வாழ்ந்து வந்தன. அந்த சிங்கம் எல்லாம் எப்படியாவது வேட்டையாடன்னு சொல்லி யோசித்தாலும் எப்பெல்லாம் எனக்கு எதிர்த்து வரும் பொழுது இந்த 4 எருதுகளும் சேர்ந்து எதிர்க்கும் போது அந்த சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாதான். பல முறைகளில் அதை தோற்று ஓடி போய்விட்டது. அதை யோசித்து பார்த்து எப்படி தான் எங்களை செய்ய முடியும், எப்படி தான் வேட்டையாடுறது என்று சொல்லி அப்போ பார்த்து அந்த 4 எருதுகளும் ஒற்றுமையாக இராதபடிக்கு பிரிவினை விதைத்து விட்டதான். பலவிதமான காரியங்களை சொல்லி அது உள்ளத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு விரோதமான எண்ணங்களை உருவாக்கினபடியினாலே இந்த 4 எருதுகளும் பிரிந்து போய்விட்டன. எல்லாம் ஒவ்வொரு காணலில் போய் மேய ஆரம்பித்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து இருப்பது இல்லை. இப்போ எளிதாக சிங்கம் வந்து மேற்கொண்டு 4 எருதுகளையும் அது வேட்டையாடினது என்று சொல்லி அந்த ஈசோப்பின் கதைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்து சத்து செய்கிற அதே காரியம்தான். எப்படி மனிதர்களை தனியாக பிரித்து விடலாம், எப்படி அந்த ஒற்றுமையை கெடுத்து விடலாம் என்பதாக தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறான். சபையிலும் அப்படி தான் கிரியை செய்கிறான், குடும்பத்திலும் அப்படி தான் கிரியை செய்கிறான், ஏதேன் தோட்டத்திலும் அப்படி தான் கிரியை செய்தான். இவளை பார்த்து தனியாக தான் அழைத்து கொண்டு பேசினான். ஆதாமை இவளை வைத்துக்கொண்டு சேர்ந்து அவன் பேசவில்லை. இன்றைக்கு பார்த்து நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த பிசாசை எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு என்ன செய்யணுமா? நம்ம 2 பேரும் ஒன்றாக இருந்தால் மாத்திரம்தான் அது எதிர்த்து நிற்க முடியும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ நம்ம சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதை குறித்து எபேசியர் நிருபத்தில் பார்க்கும் பொழுது அதை படிப்படியாக தெளிவாக பவுல் விளக்கி அவர் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு சத்துருவின் காரியம் வரும் பொழுது அதை எப்படி எதிர்த்து நிற்பது என்று சொல்லி. இப்போ நம்முடைய வாழ்க்கை பிசாசு சொல்லி பாருங்க. நம்ம ஜெயம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம் தான், நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அவர் இருந்தால் நம்ம ஜெயம் பெறுவோம். அதற்கு தான் இயேசு இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அவள் ஒன்றாக இருப்பதற்காக நீர் எனக்கு தந்த மகிமையினார்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இயேசுவை சொல்லி ஜெபித்தார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம ஜெயம் பெற முடியும். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில எண்ணங்களை கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் பிரிந்து போவதற்காக கிரியை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். டோன்ட் ஈவன் yield to the devil any place. அதைத்தான் வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ அதை குறித்து சொல்லிவிட்டு பவுல் எப்படி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்கள் கற்றுத் தருகிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்போ எபேசியர் 4:27 சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எபேசியர் 4:29 சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். இன்றைக்கு பார்த்தா அநேக குடும்பங்களில் வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை சொல்லி கணவன் மனைவியை திட்டுகிறது, மனைவி கணவனை திட்டுகிறது. இதெல்லாம் நடக்கிறதுனாலே பரிசுத்தாக துக்கப்பட்டு எடுக்கப்பட்டு போய்விடுகிறார். நம்ம இதை யோசித்து பார்ப்பதில்லை. நம்ம வெளியே வந்து பார்க்கும் நல்லவங்களாக இருக்கிறோம், ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது கணவன் மனைவியோடு பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது, மனைவி கணவனோடு பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துக்கு அறிவுரை சொல்வதற்காக பேசிக் கொண்டிருந்த பொழுது வந்த பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் எப்போது சொல்லுவார், ஐ ஹேட் யூ என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்போ அந்த மனைவி சொல்வது அதுதான். அவர் சொல்கிறதே அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, ஐ ஹேட் யூ சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிற நல்ல வார்த்தை இருக்க மாட்டேங்குது, சில சமயத்தில் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவார் என்றெல்லாம் அவங்க சொல்லுறாங்க. உங்களோட வாழ்க்கையில் அப்படியே கெட்ட வார்த்தையில் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இப்போ மனம் திரும்புங்க. நான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் சொல்லுகிறது நான் உங்களோட சொல்லி கொண்டு இருக்கிறேன். வீணான கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு உங்களோட பரிசுத்தாவியை இருப்பார்கள் எப்படி நீங்கள் நம்ப முடியும்? கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், கேட்பவர்கள் பிரயோஜனமான பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை பேசுங்கள், உங்களுடைய கோபத்தில் வார்த்தைகளை சிந்தி விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தையை பேசும் என்ன நடக்குமா? எபேசியர் 4:30-31 அதை தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அதன் பின்பு சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், சகல விதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் வைத்திருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியார் உங்களோடு இருப்பதில்லை, நீங்கள் துக்கப்படுத்தி விடுவீர்கள் என்பதாக கற்றுத் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவி துக்கப்படும் பொழுது அவர் அமைதியாக விலகி போய் விடுவார். அந்த ஆவியார் இல்லாதபடி உங்களை ஜெயம் பெற முடியாது. ஒரு மணி பாட்டில் கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பிசாசை ஜெயம் பெற முடியும். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக இருங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடாதிருங்க. கர்த்தரில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்க. தேவனே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்க. எப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருகிறார். நீதிமொழிகள் 15:1 சொல்லுகிறது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே கடும் சொற்களுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போதான் அந்த ஒரு மனத்தின் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்க முடியும். அந்த ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை, ஜெயத்தை தருகிறார். அவர் கூட இருந்தால் தான் ஜெயம் தர முடியும். இல்லைன்னா எளிதாக சாத்தானவங்களை மேற்கொள்ள முடியும். சில சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் விரோதமாக யாரோ செய்வதை வச்சுட்டாங்க, ஏதோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒன்று உங்களை தாக்குவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றா இருந்தால் போதும், கர்த்தருக்குள்ள ஒன்றா இருந்தால் போதும், நீங்கள் ஜெபித்தால் போதும், சேர்ந்து இருந்தால் போதும், எந்த விதமான தீவினைகளும் உங்களை தொட முடியாதபடியாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆனால் அதுக்கு தான் பிரிவினை கொண்டு வருவதற்காக சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார். எப்பொழுது நீங்கள் வார்த்தையை சொல்லுவீர்கள், எப்பொழுது வாழ்க்கையை வீணான வார்த்தையை சொல்லுவீர்கள் என்பதற்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். Every word that you speak are being heard both by the holy angels as well as the demonic angels that are in the atmosphere. கர்த்தர் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போ வீண் வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை செய்து கர்த்தாவே, அந்த வார்த்தைகளின் தாக்கத்தை நான் நிராகரிக்கிறேன். இன்று முதற்கொண்டு அந்த வார்த்தைகள் கர்த்தர் தெளிவாக இருப்பதற்கு என்னை படுத்திக் கொள்வதற்கு நான் படித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா நாவு ஒரு நெருப்பு போன்றது என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. வீணான வார்த்தைகளை பேசி நாவினாலே வருகிற சம்பாதத்தை ஒரு சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ தான் குடும்பத்தில் ஒரு மனம் காணப்பட முடியும். ஆக ஒரு மனதை புதுப்பித்துக் கொள்வதற்கு முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். அன்போடு கூட இருந்து அந்த விட்டு கொடுத்து சுயத்துக்கு மறித்து காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ஒரு மனதுக்கு முதலாவது வழி. ரெண்டாவது அந்த ஒரு மனதுக்கு ஏற்ற வழி என்ன என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருப்பது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது. அப்பொழுது பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் ஒரு மனதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மத்தேயு 18:19 உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையிலே அநேக சமயங்கள் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியங்களை வைத்துக் கொள்ளுகிறோம், சில நோக்கங்களை வைத்துக் கொள்ளுகிறோம், இந்த கோல்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொள்ளுகிறோம். அதை செய்யும் பொழுது அதில் ஒரு மனமாக இருந்தால் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்போ அந்த ஒரு மனம் இல்லாமல் நம்ம ஜெபித்தால் ஜெபத்தை கேட்க முடியாது. அப்போ அந்த ஒரு மனம் நம்முடைய குடும்பத்தில் வரும் பொழுது, கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கென்று பதிலை அவர் தருகிறார். எப்போ நம்ம சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, அந்த ஒரு காரியத்துக்காக ஒரே விதத்தில் ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தர முடியும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு ஏன் தாமதமாகிறது? அதில் ஒரு மனம் இல்லாதபடியினாலே. ஒரு புறத்திலே கணவன் ஒரு விதமாய் ஜெபிக்கிறார், மனைவி வேறு விதமாய் ஜெபிக்கிறார்கள். 2 பேருடைய லட்சியங்களும் வித்தியாசமாக இருக்கிறது, 2 பேருடைய நோக்கங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கே போய் கணவன் போய் ஜெபிப்பார், நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி. மனைவி போய் ஜெபிப்பாங்க, கர்த்தாவே கணவனை மாற்றும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. அப்போ யாரோட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு? அவர் அமைதியாக இருப்பார். ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து வரீங்களோ அப்போ நம்மளுக்கு பதில் தரேன் என்று சொல்லி காத்துட்டே இருப்பார். என்றைக்கு சேர்ந்து ஒரே காத்துக்காக ஜெபிக்கலாம், அப்போ தான் கர்த்தர் மாற்றத்தை தர முடியும். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒய்ஃப் சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்ல இல்லை ஊருக்கு போயிடலாம், இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் டிவிஷன். இப்போ ஒவ்வொரு நாள் டெய்லி இவங்க எழுந்து நான் இந்தியாவுக்கு போகணும் ஜெபிக்க, இந்த அம்மா வீட்டில் வந்து நான் எங்கேயும் போடுங்க தான் இருக்கணும்னு ஜெபிக்க, யாருக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்க முடியும்? அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த ஒருமனம் இருந்தால் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ 2 பேர் ஒருமனப்படும் கர்த்தர் சொன்னபடினாலே கணவனும் மனைவியுமாக கர்த்தர் குடும்பத்தை அமைத்திருக்கிறார். நாம் ஒருமனப்படுவதற்காக, நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்காக. அப்பொழுது அந்த ஒருமனத்துக்குள்ளாக வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நல்ல ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், கணவனுக்கு ஒரு பெண் குழந்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை. மனைவிக்கு என்ன என்னன்னா, நான் மெடிக்கல் டாக்டருக்கு போகணும், வேலை கிடைக்கணும், எனக்கு குழந்தைலாம் வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆசை. 2 பேரும் ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல, குழந்தையும் பிறக்கலை. ஆனால் பாருங்க, ஒரு நாளில் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, ஜெபித்தை நான் விட்டு கொடுத்துட்றேன்,
நீ முதல்ல வேலையை பார்த்துக்கோ, அதன் பின்பு நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன உடனே அதே வருஷத்தில் உங்களுக்கு வேலையும் கிடைத்தது, உங்களுக்கு குழந்தையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு அருமையான பெண் குழந்தையை கற்றுக் கொடுத்தா அது இப்போ ஒரு ஹை ஸ்கூல் படித்துக்கொண்டு நல்ல குழந்தை வளர்ந்து இருக்கிறது, பீஸ் கோர்ஸில் இருக்கிறாங்க. இந்த எப்போ நம்ம அந்த ஒரு மனதுக்குள்ளாக வருவதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் அந்த ஒரு மனம் மிகவும் அவசியம். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தான் அவர் அதை தெளிவாக தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறாராம். சரி, இந்த ஒரு மனதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? அவன் சேர்ந்து வந்து ஜெபிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனம் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னா மன்னியாத ஒரு சுபாவம், மன்னிக்கிறது இல்லை. இயேசு சொன்ன ஒரு காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே, ஒருவர் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருந்தால்தான் அந்த ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்க முடியும். பல சமயங்களில் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்க வருவாங்க, ஆனால் உள்ளத்தில் மற்றவர்களை குறித்து எரிச்சலோ கோபமும் பகை இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்கும் நடந்த காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஆக எப்பொழுது அந்த ஒரு மனதை தடை செய்யப்படுகிறது சொன்னால் அந்த மன்னியாத சுபாவம் இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த ஜெபத்திலே கத்த ஒருமை பாட்டை கட்டளையிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பதிலே அவர் தர முடியும். ஆக கத்த சொல்லுகிற காரியம் என்ன? நாம் ஒருமனமாக இருக்கும் பொழுது கத்த முதலாவதாக நம் குடும்பத்தை ஒன்றாக இருப்பதற்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் சுயத்தை வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். 2வதாக ஒருமனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் பிசாசுக்கு விரோதமாக வெற்றியை நமக்கு தருகிறார். அதற்காக தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் வந்து நிற்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே எல்லா காரியங்களும் அர்ப்பணித்துக் கொடுத்து தேவாதி தேவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 3வதாக தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபங்களுக்கு பதில் தருவதற்காக அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும். ஒருவரை ஒரு மன்னித்து அந்த ஒருமுறை பாட்டுக்குள்ள வருவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்பொழுது அந்த கிருபையை நமக்கு தர முடியும். எப்பொழுது வந்து நம்ம ஜெபித்தாலும் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருகிறவர். நம்ம யோசித்து பார்க்கலாம், இதெல்லாம் பெரிய கஷ்டம், அது எவ்வளவு நாள் இதெல்லாம் செய்ய முடியும், எப்படியும் ஒன்றா இருக்க முடியும், எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது வீட்டில், அதெல்லாம் முடியுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். இயேசு சொல்லுகிற காரியம் ஒன்று தான், என்னுடைய மகிமை நான் வைத்திருக்கிறேன். இந்த ஒருமன பாட்டு உள்களாக வருவதற்காக என்னுடைய மகிமையாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் வைத்திருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர்களோடு இருப்பதற்காக நீங்கள் ஜெபித்து அர்ப்பணிக்கும் போது உதவி செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 6வது வசனம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. அதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இன்றைக்கு நீங்கள் விரும்பி ஜெபித்து அர்ப்பணித்து கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும் என்று ஜெபித்தால் போதும், இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் குடும்பத்திலே வருவார். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அறியாத விதமாக பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை ஒரு மனதை நிச்சயமாகவே அருளி செய்வார். அவரால் கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்மளாம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, முப்பூரி நூல் சீக்கிரமாக அருந்து போகுவது இல்லை. தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் ஒரு மனதை தந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். அவரே நம்மோடு கூட நம்ம நடத்துகிற தேவன். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு கையிலும் அவர் அறிந்திருக்கிற தேவன். இந்த இடத்துல அர்ப்பணித்து நீங்கள் செவியுங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம எதையும் நம்ம மறைத்து வைக்க முடியாது, அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் மனதை தெரிந்து அவர்கிட்ட சொல்லலாம், கர்த்தா என்ன நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா, அந்த குறைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய குடும்பத்தில் இந்த ஒருமனம் கத்த விரும்புகிற அளவுக்கு இல்லை, ஆனால் இன்று முதல் கூட இந்த ஒருமனம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இயேசுவை போல மாதிரியாக நாங்கள் மாறுகிற வரைக்கும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதற்காக நான் செய்கிற காரியத்தை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ராஜா. தகவலை இப்பொழுது கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய கிரியைகளினாலே என்னுடைய சொந்த கர்த்தாவே செய்கைகளினாலே அப்பா என்னுடைய இழந்து போன எல்லா ஒரு மனதையும் கர்த்தர்களை புதுப்பித்து தாருங்க ராஜா, புதுப்பித்து தாருங்க. சுயத்தை நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். சுய நீதியினாலோ என்னோட சுய லாபத்திற்காகவோ என்னோட சுயத்துக்காக நான் எதையும் செய்வதில்லை. இயேசுவே நான் அதற்காக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு அந்த கிருபையை தாரும். இன்று முதல் கொண்டு கர்த்தா அந்த சுயத்தை நான் வெறுத்து நான் அந்த ஒரு மனதுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுவேன். கர்த்தா இன்று முதல் கொண்டு கர்த்தாவே பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்பதற்கு, நான் ஒரு மனதோடு கர்த்தா வந்து ஜெபிப்பதற்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு எடுபடுவதற்கு ஏற்ற ஒரு கெட்ட வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாவை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய வாயை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும் எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்க ராஜா. கர்த்தாவுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், மன்னித்து நாங்கள் ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும், ஒரு மனதோடு
ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நான் அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய கணவன் விரும்புகிற காரியம் இது, என்னுடைய மனைவி விரும்புகிற காரியம் இது, அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு மனதோடு ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். எல்லா குறைகளையும் என்னுடைய கணவனுக்கு நான் மன்னிக்கிறேன், என்னுடைய மனைவியின் குறைகளை நான் மன்னிக்கிறேன். இன்று முதல் கொண்டு ஒரு மனதை எனக்கு தாடும். இது உங்களுடைய ஜெபமா இருக்குமான இப்பொழுது கைகளை ஊற்றி ஜெபியுங்க. கர்த்தாவே உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God bless you, 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 God bless you. எல்லா கைகளையும் அநேக கைகளை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லா கண்களை மூடி கரங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. தகப்பனே, நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் ராஜா. கர்த்தருடைய வசனத்தின்படியாக இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ராஜா. இன்று முதல் கொண்டு கர்த்தா ஒரு மனதின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாக இருக்க வேண்டும். எல்லாம் ஜெபிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தகப்பனே கீழ்ப்படிவதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. தகப்பனே, சத்துரு பல விதங்களில் ஒரு மனதை தேடி போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்று முதல் கொண்டு கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தா ஒரு மனம் புதுப்பித்து தரப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தா ஊற்றப்பட்டு கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தா என்னென்ன இடங்களிலே கர்த்தா ஒரு மனம் தேவையோ அந்த ஒரு மனதை கர்த்தா புதுப்பித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தாவே ஒவ்வொரு நாள் கர்த்தாவே ஒன்றாய் இருக்க தகப்பனே, இயேசுவும் கர்த்தா பிதாவும் ஒன்றாய் இருந்தது போல இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு ஒன்றாய் இருக்க, ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க, ஒன்றாய் பிசாசை எதிர்த்து நிற்க, குடும்பத்தில் ஒரு மனதை சமாதானத்தை கட்டில பாதுகாத்துக் கொள்ள எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று முதல் கொண்டு சமாதானம் உண்டாவதாக, இன்று முதல் கொண்டு அன்பு பெருகுவதாக, இன்று முதல் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, இன்று முதல் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தா ஒரு மனம் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இப்படி செய்வதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.